எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். ஸோ லாங் வீக்கெண்ட் ரம்ஜான் டைமில் வந்ததால் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போனாவே ஈவினிங் ஆனா தோட்டம் போயிடுவோம். ஸோ இன்றைக்கி நீங்களும் வாங்க எங்களோட எங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறிகளை அறுவடை பண்ணிவிட்டு எங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். தோட்டம் வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான். அதனால் நடந்து தான் போவோம். போகிறப்போ பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் ஒரு ஆத்தாவோட தோட்டம் இருந்துச்சு. அவங்க தோட்டத்தில் ஒரே ஒரு சீனி புளியங்காய் மரம் இருந்துச்சு. எனக்கு சீனி புளியங்காய்னா அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் சின்ன வயசுலலாம் நிறையா சாப்பிட்ருக்கோம். பட் இப்போலாம் அந்த சீனி புளியங்காய் மரத்தை பார்க்குறதே வந்துட்டு அரிதாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு சீனி புளியங்காய் தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் முத்துனதா. அது வந்து பார்த்திங்கன்னா எட்டுற மாதிரி இல்லை. அண்ட் போய் பொறிக்கிறக்கும் வந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் புதர் மாதிரி இருந்துச்சு. ஒரு குச்சி இருந்தால் தான் பொறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தா ஷார்ட்டாக தான் குச்சி இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஜாயிண்டிங்கெல்லாம் போட்டு ஒரு குச்சியை ஜாயின் பண்ணி அந்த சீனி புளியங்காய் எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பொரிச்சிட்டோம். ஒரு ஒரு ஆளுக்கு 2 பீஸ் வர மாதிரி தான் இருந்துச்சு. 2 கொட்டை தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு எங்கள் தோட்டம் போயிட்டோம். எங்கள் தோட்டம் போனதும் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் கொய்யாக்காய் மரத்தில் அவ்வளோ கொய்யாக்காய் காய்ச்சிருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, கிளிகள் இதெல்லாம் இருக்குல்ல, அணில் இதெல்லாம் வந்துட்டு நிறைய சாப்பிட்டு போகுது. ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து அதெல்லாம் பார்த்தா சாப்பிட்றது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோவில் வர மாதிரி உள்ள ஃபுல்லாக சாப்பிட்றது. மேலால் மட்டும் அந்த தொல்லி மட்டும் இருக்குது. பட் பரவாயில்ல, அதுங்களும் என்ன பண்ணும், இந்த மாதிரி டைமில் கிடைக்கிறப்ப தானே சாப்பிட்டுக்க முடியும். ஸோ 1, 2 எங்களுக்கு மீதி இருந்ததை நாங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்பா சல்லை செஞ்சே வச்சுருந்தாங்க. இதுக்காகவே பசங்கள்லாம் வந்தால் பறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே வந்துட்டு ஒரு பெரிய சல்லை செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு பொரிச்சிட்டு அப்பவே கழுவி அப்பவே சாப்பிட்டாச்சு. என்ன தான் வந்துட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்தில் காய்க்கிற மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீல் தான் இல்லைங்களா? ஸோ கொய்யாக்காயை ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதை சாப்பிட்டு தான் மற்ற வேலைக்கே போனோம். இந்த கொய்யா மரம் எப்படி வந்துச்சுன்னா, அதுவா தானா முளைச்சு வந்தது. அதனால தான் நடுக்காட்டுக்குள்ள இருக்கு. இல்லன்னா ஒரு பொலியில அந்த மாரி ஊனி விட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவா தானே முளைச்சு வந்து அப்படியே வர ஆரம்பிச்சதுனால, சரி அங்கேயே இருக்கட்டும், இடத்த மாத்தி வச்சா வராது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஒரு சில சீசன்ல காயே காய்க்காது. 1, 2 காய்ச்சாலும் குருவிங்க வந்து சாப்பிட்டு போயிரும். பட் இந்த சீசன்ல நல்லாவே காய் காய்ச்சுது. சரி வாங்க அடுத்து என்னென்ன போட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்டங்கீரை. இது வந்துட்டு சிகப்பு தண்டங்கீரைன்னு சொல்லுவோம். இது வீட்டு செலவுக்காக போட்டது தான். இதுலேயே வந்துட்டு சிகப்பு தண்டங்கீரையும் இருக்கும், பச்சை தண்டங்கீரையும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நீட்டமாக வந்து கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குல்ல, இது வந்துட்டு சிகப்பு தண்டங்கீரை. இது வீட்டுக்காக தான் போடுறது. வருஷம் போடுவாங்க. கொஞ்சம் நல்லா பெருசாகி வந்து ஒரு 5, 6 செடியை முத்த விட்டுட்டாங்கன்னா அதில் விதை வரும். அந்த விதையை எடுத்து வச்சு அடுத்த வருஷம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறது தான், மருந்தெல்லாம் அடிக்காமல். அப்புறம் இந்த முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசாக இருந்தேன் அப்படி பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. நீங்கள் மரத்தை பார்த்தாவே தெரியும். அப்பப்போ உடஞ்சிரும், காற்றடிச்சுதுன்னா ஆனாலும் வந்துட்டு வந்துடும். இது பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் 1 காய் 2 காய் தான் காய்க்கும். அதுக்கே அடிதுடியாக இருக்கும். யாராவது வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் சொக்கி கிடக்குது காய். நிறைய காய் வந்துட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற பிளான் இருக்குது. அப்புறம் அந்த கொய்யா மரத்துக்கு கீழேயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி. இந்த கருவேப்பிலை செடி வந்துட்டு செங்கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. நல்லா வீச்சியாக இருக்கும் இது. ஸோ அது இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்துட்டு ஏனோ தெரியல, இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாகவே வரல. இப்போ நாங்கள் வீடியோவில் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த சைஸு வருது. கொஞ்சம் நீட்டமாக வரமாட்டேங்குது. இதை விட கொஞ்சம் பெருசாகுது. அது உடனே முத்திருது. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா மறுபடியும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. ஆனால் டக்குன்னு முத்திருது. ஸோ எடுத்து பொரிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு தொய்யக்கீரைன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கம்பு போட்டிருந்தாங்க. மாட்டுக்கு வந்துட்டு பயிறு போடுறக்காக தட்டு வச்சு போடுறக்காக போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே முளைச்சிருந்து. அப்புறம் நான் அந்த பச்சை தண்டைக்கீரை சொன்னேன் இல்லையா, அதுதான் அது. இது வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரிய செடியாகவே வரும். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பெருசாக வந்துடும் அது. அப்புறம் இது வந்துட்டு பொரியல் தட்டைன்னு சொல்லுவாங்க. தட்டைப்பருப்பு இருக்குல்ல, அது இல்லை. நம்ம சமைப்போம்ல, அது இல்லை. இது வந்துட்டு பொரியல் தட்டைன்னு சொல்லுவாங்க. கேரளாலலாம் அதிகமாக சமைப்பாங்கல்ல, அந்த தட்டை. இது வந்துட்டு பொரியல் தட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு விவசாயத்துக்காக போட்டிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி இருந்துச்சு. இதெல்லாமே வந்துட்டு வீட்டு செலவுக்காக போடுறது. அந்த பொரியல் தட்டை மட்டும்தான் வியாபாரத்துக்காக போட்டது. மற்ற எல்லாமே வீட்டு செலவுக்காக போடுறது தான். தக்காளி வந்துட்டு கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறனால ஒரு மாதிரி மஞ்சள் அடித்த மாதிரி இருந்துச்சு. பட் வீட்டுக்கு ஓகே, மருந்தெல்லாம் அடிக்காமல் வர்றது இல்லையா, அதனால். அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இது வந்துட்டு அப்படியே வாய்க்கால் ஓரத்தில் நெட்டி விட்ருந்தாங்க லைனாக. கத்திரிக்காய் செடி வந்துட்டு ஒரு 4 செடி நல்ல செடியாக வச்சுட்டிங்கன்னா போதும். அதுவே காய்ச்சிரும். நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கவே வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு காய்க்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காய்ன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் 2 செடி தான்மா வச்சுருந்தாங்க. ஆனால் ஓயாமல் காய் காய்ச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அடுத்து இந்த செடி பார்த்திங்கன்னா தூதுவளைன்னு சொல்லுவோம்ல, நான் தூதுவளை ரசம்லாம் வச்சு நிறைய ரெசிபி போட்டிருப்பேன். ஸோ அதுதான் இது. வீட்ல வச்சது நல்லா படர்ந்து வந்துருச்சு. இது வந்துட்டு ஏன்னு தெரில, இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே குட்டியாவே இருக்குது. இதோட பூ ரொம்பவே அழகா இருக்குது. வயலட் கலரில் ரொம்ப அழகா இருக்குது. நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஸ்டார்ட்டிங்கில் இல்லைனா எண்டிங்கில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த கிணத்தோரத்தில் பொழியில வந்துட்டு பாவக்காய் செடி போட்டிருந்தாங்க. அது படர்ந்து போய் நிறைய பூ பூத்துருந்துச்சு. அங்கங்கே காயும் நிறையா இருந்துச்சு. ஒரு சிலது பழுத்தும் இருந்துச்சு. பழுத்ததெல்லாம் எதுவும் பறிக்கல. சரி அப்படியே விட்டேன், விதையாகட்டும், விதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காய் நிறையாவே காய்ச்சிருந்துச்சு. பட் என்னன்னா, காய் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெருசா வரமாட்டேங்குது. இந்த சைஸ் வந்தது அப்படியே பழுக்க ஆரம்பிச்சுருது. அதனால ஓரளவுக்கு முத்துனதுமே வந்துட்டு பொறிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழைய டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி தான் இருக்கும். இந்த 2 தடவ பெருசா மழை இல்ல நம்ம ஏரியாவுக்கு. அதனால கிணத்துல கம்மியா தான் தண்ணி இருக்கும். இந்த காயெல்லாம் பறிக்கும்போது அம்மா சொன்னாங்க, "கிணத்துல மட்டும் தண்ணி இருக்கிற மாரி இருந்தா உனக்கு எல்லா காயும் நானே வந்துட்டு இது பண்ணி குடுத்துருவேன். கடையில காயே வாங்க வேண்டியதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஏரியாலாம் சம்டைம்ஸ் வந்துட்டு நல்லா மழை பெஞ்சு தான் கிணத்துக்கு தண்ணி வரும். சும்மா லைட்டா பேஞ்சுட்டு போற டைம்லலாம் தண்ணி பெருசா ஊறாது. ஸோ, அதனால இந்த கண்டிஷன் தான் அங்க. தக்காளிக்காய், கத்திரிக்காய், அப்புறம் பாவக்காயெல்லாம் பொரிச்சு வச்சுட்டோம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அவரைக்காய் போட்டிருந்துச்சு. அவரைக்காய் என்னன்னே தெரியல. இந்த டைம் வந்துட்டு காய்க்கவே இல்ல. 4 காய் காய்க்குது அவ்வளோதான். செடி ஓடுது. செடி ஓடுது இன் த சென்ஸ் நல்லா படருது. ஆனா காய்க்க மாட்டேங்குது. பீர்க்கங்காயும் அப்படிதான். அந்த நான் சொன்னேன் இல்லையா? ஒரு சிலது வந்துட்டு இந்த மாரி இருக்கிறது பெருசாகுது. பட் அப்படியே இதாயிருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் மரம். இது குட்டி செடி தான். வீட்ல வந்துட்டு தானா முளைச்சது. அப்பா கொண்டு வந்து வச்சு பக்குவம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா வந்துட்டு அந்த பூ மட்டும் ஏதோ வந்து கடிச்சு கடிச்சு போடுது. அது ஏதாவது வந்து கடிச்சிருதா? இல்ல வந்துட்டு அது வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்ட மாரியா? அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது வந்துட்டு செய்யணும். ஸோ காயெல்லாம் பொறிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறக்கு வச்சாச்சு. அடுத்து வரப்போறது வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி செடி. இது வந்துட்டு இப்போ தான் காய் வந்துட்டு பூ விட்டு காய் வர ஆரம்பிக்குது. இது வந்துட்டு செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட்டு இந்த செடி எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வந்துட்டு ஆகமனுக்கு நான் பிஎல்டபிள்யூ 6 மந்த்ஸ் முடிச்சுட்டு பிஎல்டபிள்யூ ஸ்டார்ட் பண்ணப்போ, பப்பாளி பழம் இதெல்லாம் குடுத்தேன். ஒரு மாமா தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து குடுத்தோம். டேஸ்ட்டு பயங்கரமா இருந்துச்சு. அந்த விதைய எடுத்து போட்டு ஒரு செடி முளைச்சு வந்து ஒரு காப்பு காய்ச்சி அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. இது செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கு. அதோட விதையோட இதுலேருந்து வந்து. ஸோ, அதனால இது ரொம்பவே ஸ்பெஷல். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வச்சிருந்தேன். வெங்காயம் வச்சிருந்தோம். ஒரு 2, 3 பாத்திக்கு தான் இருந்துச்சு. வீட்டு செலவுக்கு அளவா வச்சாங்க அம்மா. இந்த டைம் தண்ணி இல்லங்காட்டி அளவா தான் வச்சிருந்தாங்க. இல்லன்னா நானு, அக்கா எல்லாருமே யூஸ் பண்ற அளவுக்கு நெறையாவே போட்டிருப்பாங்க. ஸோ, அதுக்கு தண்ணி விட்டு வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அம்மா எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. வெங்காயம் தோண்டிட்டு இருந்தாங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, மறுபடியும் வந்துட்டு கொய்யாப்பழம். நம்ம தோட்டத்துக்கு போனாலே கொய்யாப்பழம் சாப்பிடாம வர்றதில்ல. ஆகமனலாம் 2, 3ன்னு உள்ள போகும். ஸோ, அதெல்லாம் சாப்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு பொரியல் தட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்துட்டு பொரிச்சிருந்தாங்க. இது வந்துட்டு வியாபாரத்துக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்துட்டு டெம்போ வந்துட்டு எடுக்கறக்கு வந்துருந்துச்சு. ஸோ, அத போட்டு விட்டாச்சு. இது வந்துட்டு கேரளாக்கு போகுது அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னா, இதில ஒரு கஷ்டமான விஷயம், இது வந்துட்டு விலை அவ்வளவா விக்கிறதில்ல. மீறி போனா ரூ. 6லேருந்து ரூ. 10 வரைக்கும் தான் போகுது. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 6க்கு தான் போச்சு. ஸோ, அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ தான் எங்க தோட்டம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனல்ல வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.